ஹாய் ஃபுட் பேரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இது எதுவும் இல்லை, நம்ம நார்மல் சுகரை நான் மிக்சரில் பொடிச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக அரை கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறோம் அப்படின்னா மில்க் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு கோகோ பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு நம்ம மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால், 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் நம்ம சேர்க்கறதுனால நம்ம கேக்குக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருந்த மைதாவை இதில் கொட்டிடுங்க. அடுத்தது நம்ம எடுத்திருந்த மில்க் பவுடர் சேர்த்துருங்க. அடுத்ததாக பேக்கிங் பவுடர், இப்போது பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா சளிச்சு எடுத்துட்டோம். இப்போது நம்ம முட்டையை ஒடிச்சு முட்டையோட ஒயிட்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஓகே, நம்ம ஏன் இப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒயிட்ஸையும் ரெண்டையுமே சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முட்டை பெருசாக விப்பாய் வராது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், நம்ம முட்டையோட ஒயிட்ஸ் தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம பீட் பண்ணிடலாம். ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்கோட ஒயிட்ஸ் நல்லா விப்பாக தொடங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துடலாம். சுகர் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண லைட்டாக சேர்த்துட்டே இருங்க. பாருங்கள், நம்மளுடைய ஒயிட்ஸ் ரொம்ப சூப்பராக விப்பாய் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கரு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எகெயின் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இந்த எக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பகுதி மாவு இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு கட்டி ஆகிடும், நம்ம கேக் சாஃப்ட்னஸாக வராது. சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம எகெயின் மீதி வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப க்ளீன் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. சில மாவு நிறைய தண்ணி எடுக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ இது ரொம்ப கட்டியாக வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட பால் சேர்த்துருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த கடைசியாக வினிகர் சேர்த்துருவோம். இதான் நம்மளுடைய ஃபைனல் இன்க்ரீடியண்ட். போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. லம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒடிச்சு விட்டுருங்க. பாருங்கள், நம்ம க்ளீன் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கேக் டின்னில் நான் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்மளுடைய பேட்டரை சேர்த்துடலாம்.
பாருங்க நம்ம ட்ரேயில் பேட்டரை வீற்றிட்டோம். இப்போ ஏர் பபிள் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதோ டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா கேக் வந்து ஈவனாக புஃபாய் வரும். சரியா? இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் வச்சிடலாம். நீங்கள் வந்து ஓவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம 15 மினிட்ஸ் முன்னாடியே குக்கரையுமே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து குக்கரில் 1 லேயர் சால்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வச்சிடணும். அவ்வளோதான். பாருங்கள், நான் குக்கரில் 1 லேயர் உப்பு போட்டு அப்புறமா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், உள்ளே வச்சாச்சு. நம்ம உள்ளே வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க, குக்கரை வந்து தொடாமல் இருக்கணும். சரியா? குக்கர் தொட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தீஞ்சு வந்துடும் கேக்கு. ஸோ வந்து குக்கர் தொடாமல் வச்சுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அடிக்கடி திறந்து பார்க்காதீங்க. இப்போது நம்ம வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கான ஃப்ராஸ்டிங் தேவையான க்ரீம் பண்ண போயிடலாம். அதுக்கு நான் ஃபியோனாவுடைய விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 கப் க்ரீம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து க்ரீமை பீட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து விப்பிங் க்ரீம்க்காகவே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதுக்கூட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே வந்து கார்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து நம்மளுடைய கேக்கை வந்து அடுப்புலேருந்து எடுத்துட்டோம். பாருங்கள், நீங்கள் இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதை நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஆறுற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இதில் இந்த மாதிரி கரிஞ்சிருக்கிற இடத்தெல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு தீஞ்சிருக்க மாதிரி இருக்காது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவன் பண்ண வேண்டி மேலே இருக்க பீஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே நைஃப் அப்படியே ஸ்டாண்டிங்கில் வச்சுட்டு நம்மளுடைய கேக்கை தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். நம்மளுடைய ஹேண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பொசிஷனில் இருந்தால் அப்படி தானே நம்ம வந்து கேக்கை நல்லா கட் பண்ண முடியும். இல்லைன்னா சின்னதும் பெருசுமாக வரும். இப்போது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக்கோட 3 லேயர்ஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் க்ரீம் ஃபில் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து கேக்கை நினைக்கிறதுக்கு சுகர் சிரப் பண்ண போகிறோம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு ஹாட் வாட்டரை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறதுனால நம்ம சுகர் சிரப்புக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ரொட்டேட்டிங் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுட்டு நம்ம வந்து கேக் அசம்பிள் பண்ண தொடங்கிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து போர்டில் தடவிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ணி வச்ச கேக்கில் ஃபஸ்ட் லேயர் ஒன்று கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் சிரப் சேர்க்க போகிறோம். அடுத்தது ஒரு லேயர் க்ரீம் வச்சிடலாம்.
வாவ் பாருங்கள், நம்முடைய சுவையான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அருமையான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரை டாடா, பை பாய்.